வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூரோப்பியன் T10 கிரிக்கெட் லீகோட செகண்ட் மேட்ச் குரூப் எஃப்ல நடக்கூடிய செகண்ட் மேட்ச் WFO ஓல்டு விக்டோரியன்ஸ் ஓவி இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 11th மார்ச் ஈவினிங் 5 மணிக்கு ஆல்ரெடி 3 மணிக்கு நடக்கூடிய மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க அதை என்ன பார்க்கல அப்படின்னாலும் மறக்காம பாத்துருங்க. அண்ட் தென் இது செகண்ட் மேட்ச் ரெண்டாவதா நடக்கூடிய மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த செகண்ட் வீடியோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்ட் மேட்சுக்கு ஃபோர்த் மேட்சுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எந்த ஆப் பெஸ்டா இருக்கும், அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா நம்மளால ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி நீங்க எல்லாமே முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் காட்டமா ஓவர்ல தான் நடக்க போகுது. காட்டமா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸ்க்கு ஃபேவரபிளான ட்ராக்னு தான் சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியலாவே விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 105 இருந்திருக்கு. இந்த கிரவுண்ட்ல 55% சேஸ் பண்ற டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க இன்னும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ரெகுலரா எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க. இப்போ நான் T10க்கு டீம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு நீங்க போய் Dream11லயோ மற்ற ஆப்ஸ்லயோ பிளே பண்ணீங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் கொடுக்குற டீம்ஸ் நீங்க பிளே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு Boom11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொல்ற கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அந்த கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. எதனால அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி இந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதனாலதான் லோவஸ்ட் ரிஸ்க் உள்ள கான்டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 449 கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க. பிரைஸ் அமௌண்ட் 5000 இருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 2500, செகண்ட் பிரைஸ் வந்து 2500 ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாவே இங்க 4 மெம்பர்ஸ் தான் இருக்க போறாங்க. அதுல நம்ம கொடுக்கக்கூடிய டீம்ஸ் கண்டிப்பா செகண்ட் பிளேஸ்லயாவது வந்துடும். ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்தா கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடியவங்களுக்கு என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான். மோஸ்ட்லி 95% நீங்க லாஸ் ஆகவே ஆக மாட்டீங்க. இதுல இன்னும் நான் சேஃபஸ்டா போகணும் அப்படின்னா 2 winners in 3 member கான்டெஸ்ட் கூட இருக்கு. வெறும் 3 மெம்பர்ஸ், அதுல 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி யூசர்ஸ் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த மாதிரி கான்டெஸ்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸும் இங்க ரொம்ப கம்மி. ரொம்ப சூப்பரான நான் கொடுக்கக்கூடிய ஸ்மால் லீக் டீமை தான் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு Boom11 ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Boom11 ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இப்போ WHO பொறுத்த வரைக்கும் ஜோஸ்ட் மெஸ் அண்ட் தென் ரைனர் ஹைன்ஸ் 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல பென் எம்பிள்டன். மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மலிக் கேமேஜ், யாமா, அபிடனி அண்ட் தென் அஸ்கர் அலிகான் இவங்க தான் மிடில் ஆர்டர்ல வர போறாங்க. அண்ட் தென் மோஹித் விவிட் டிசைட் இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அண்ட் தென் ஓவிஎஸ் முசாக், மிலாட் மொஹமட், பங்கஜ் மல்வை, அட்டிஃப் கமல் இதுதான் வெல்ஃபர் டான்ஸோட பாசிபிளான பிளேயிங் 11. அண்ட் தென் ஓல்டு விக்டோரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாமி பேட்லிங்கும் பேட்ரிக் பியோகார்னர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல கோரி பில்சன் வர போறாரு. மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்டி ஜென்னர், ஜார்லி பிரென்னன், சிமன் வில்லியம்ஸ் அண்ட் தென் எட்வர்ட் கைல்ஸ் தான் மிடில் ஆர்டர்ல மேட்ச் பண்ண போறாங்க. அண்ட் தென்
ஜேம்ஸ் டக்கெட், ஸ்கான் ஸ்டிம்சன், டேனியல் பெரல், மேத்யூ வெப். இதுதான் ஓல்டு விக்டோரியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம யார் யார் மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ WFO பொறுத்த வரைக்கும் ரென் ஹைன்ஸ் அண்ட் தென் மேலிக் கேமேஜ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பேட்டர்ஸ்ல இருந்து. ஸோ பேட்டர்ஸ்ல இருந்து ஹைன்ஸுக்கும் கேமேஜுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து அஸ்கர் அலிகான், மோஹித் விவிட் இமேஜ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் பவுலிங்ல இருந்து மில்லார்ட் மொமெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் ஓல்டு விக்டோரியன் சைட் வந்துட்டோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து ஜேமி வாட்லிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் பேட்டிங் எடுத்துட்டீங்கன்னா ஜான்டி ஜென்னர், ஜார்லி பிரென்னருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும். அண்ட் தென் எட்வான் கைல்ஸ், ஜேம்ஸ் டக்கட் அண்ட் தென் ஜாக் ஸ்ட்ரீஸ் இவங்க 3 பேரும் ஆல்ரவுண்டர்ல வந்துருவாங்க. பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் மேத்யூ வெப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். மோஸ்ட்லி நம்ம இந்த 13 பிளேயர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இந்த 13+1 இன்னொரு பிளேயர் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா WHOல இருந்து விக்கெட் கீப்பர்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஜோஸ் மிஸ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த 14 பிளேயர்ஸோட தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம பிளே பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸுக்கான ஸ்டாட்ஸ் நம்ம இப்போ அடுத்து பார்த்துருவோம். இப்போ ரென்ஹார்ட் ஹைன்ஸ் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவல் மேட்ச்ல 2 மேட்சுக்கும் 36 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 13 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மேத்யூ கேமேஜ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 58 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ ஆவரேஜ் டீசெண்டா வச்சிருக்காரு 19.33. ஸோ எப்படினாலும் மேட்சுக்கு இவருமே ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதன் காரணத்தினால பேட்டிங்ல நம்ம ஹைன்ஸுக்கும் மேத்யூ கேமேஜுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் 2 பேர்த்தோட பேட்ல இருந்துமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அஸ்கர் அலிகான் அண்ட் தென் மோஹித் விவிட் இவங்க 2 பேருமே வந்து டூயல் ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர். ஸோ பேட்டிங்ல அஸ்கர் அலிகான் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 47 ரன்னும், பவுலிங்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங்ல 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பவுலிங்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 15 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மோஹித் விவேக் டிஜிட் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 18 மேட்சுக்கு 90 ரன்னும், பவுலிங்ல 15 மேட்சுக்கு 16 விக்கெட். ஸோ 1 விக்கெட் பிளஸ் 10 ரன் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் நம்ம வியூசர்ஸ் அஸ்கர் அலிகான கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மில்லார்ட் மொஹண்ட் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 15 மேட்ச் பெருசா ஸ்கோர் ஆடல, பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலன்னே சொல்லலாம். பவுலிங்ல அவர் ஒரு பவுலர் 15 ஓவருக்கு 15 மேட்சுக்கு 19 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ எப்படினாலும் மேட்சுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு டெத்ல பவுல் பண்றதுனால. ஸோ இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ 9வது ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டெத்ல. அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய ஜூஸ்ட் மேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அவர் பேட்டிங்ல 10 மேட்சுக்கு 191 ரன் அடிச்சிருக்காரு, 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ எப்படினாலும் இவர் பேட் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன், அது இல்லாம விக்கெட் கீப்பர்ல ஒரு கேட்சோ ஸ்டெம்பிட்டோ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவருக்கும் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்லயோ ஸ்மால் லீக்லயோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஓல்டு விக்டோரியன்ஸ் அந்த டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாமி வாட்லிங் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. 14 மேட்சுக்கு 376 ரன் அடிச்சிருக்காரு, 62 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் அதாவது ஜோஸ் மிஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ஜாமி வாட்லிங் ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பர்னு வரும்போது ஜாமி வாட்லிங்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜான்டி ஜென்னர் பொறுத்த வரைக்கும் 37 மேட்சுக்கு 951 ரன், 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 2 இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஜான்டி ஜென்னரை கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ஜான்டி ஜென்னரை ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கூட ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜான்டி ஜென்னரை வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சார்லி பிரென்னன் பொறுத்த வரைக்கும் 13 மேட்சுக்கு 408 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பவுலி ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் எட்வர்ட் கைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 17 ரன்னும், பவுல்ல 6 இன்னிங்ஸுக்கு 7 விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் ஜாமி டக்கெட் பொறுத்த வரைக்கும் 16 மேட்சுக்கு 190 ரன்னும், 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலிங்ல 13 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட். ஸோ பேட்டிங்னு வரும்போது ஒரு 5ல இருந்து ஒரு 15 ரன்னும், பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க ஜேம்ஸ் டக்கெட்டை. அண்ட் தென் மேத்யூ வெப் இவர் தான் இனிஷியலி
பவர் பிளேலயும் ஒரு ஓவர் பவுல் பண்ண போறாரு. டெத் ஓவர்ல 10வது ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேத்யூ வெப். ஸோ 13 மேட்சுக்கு 18 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட், இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல ஆடக்கூடிய WFO பேட்டர் மிடில்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக் அப்படின்னா மேத்யூ வெப். ஸ்மால் லீக்ல கூட நீங்க மேத்யூ வெப் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜாக் ஸ்டீவன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. நீங்க ஜாக் ஸ்டீவன்ஸ் வேணா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க் பிக்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஒரு 20ல இருந்து 30% டீம்ல மட்டும் ஜாக் ஸ்டீவன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெத் ஓவர்ஸ்னு வரும்போது WFOல இருந்து பங்கஜ் மலோ 10வது ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஓவில இருந்து பாத்தீங்கன்னா ஓல்டு விக்டோரியன்ஸ்ல இருந்து மேத்யூ வெப் 10வது ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மேத்யூ வெப்பை நீங்க ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.